ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யங்ஸ்டர்ஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். சில்லி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 300 grams ஆஃப் போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவைக்கேற்ப உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு பிஞ்ச் ஆஃப் ஃபுட் கலர், 1 ஸ்பூன் வினிகர், 3லேருந்து 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு 10 minutes மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். சிக்கன் நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இப்போது ஓரளவுக்கு சூடான எண்ணெயில் தனித்தனியாக போட்டுக்கோங்க சிக்கனை. சிக்கன் பார்த்திங்கன்னா 90% குக் ஆனால் போதும். இப்போ எடுத்துடலாம். இப்போ நான் நெக்ஸ்ட் பேட்ச் போட்டிருக்கேன். அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. அதையும் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது சில்லி சிக்கன் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஃபைனாக சாப் பண்ண ஜிஞ்சர் கார்லிக் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். ஆனியன் பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸ் ஆனியனை இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஆனியன் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்பைசினஸ்க்காக நான் 3 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ் நான் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட ரெட் சில்லி சாஸ் இருக்குன்னா அதையும் சேர்த்துக்கலாம், தப்பு கிடையாது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமா கேப்சிகமை சேர்த்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் சேர்க்குறதுக்கு பதிலாக நீங்கள் இப்போ சேர்த்திங்கன்னா கேப்சிகம் பார்த்திங்கன்னா நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போது 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், லைட்டாக ஃபுட் கலர் சேர்த்துட்டு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சில்லி சிக்கன் பார்த்திங்கன்னா நான், சப்பாத்தி, ஃப்ரைட் ரைஸ் கூட ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வேக விடுங்க. அந்த கார்ன்ஃப்ளவர் எல்லாம் நல்லா பைண்ட் ஆகி வர அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்தால் போதும். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக 1/4 ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான்,
ரொம்ப சூப்பரான சிம்பிள் அண்ட் ரொம்ப டேஸ்டியான சில்லி சிக்கன் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு யங்ஸ்டர்ஸ் குக்கிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.